எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மட்டன் ரோல்ண்டா நல்லாவே பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி செய்திருக்கிறேன். வாங்க நான் எப்படி செய்தேன்றதை காட்டுறேன். ரோல் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 பல்லு உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை அதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். அதுக்கு பிறகு நீளமாக நிறைய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் அப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்து 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி விடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு, உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் மத்தியானம் வச்ச ஆட்டிறைச்சி கறியில் தசைத்துண்டை பார்த்து கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ மிக்சிங் ரெடி ஆகிட்டுது. இப்போ 2 பவுல் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அந்த 2 பவுலில் ஒரு பவுலில் முட்டையை அடித்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இன்னொரு பவுலில் பிரெட் கிராம்ஸை போட்டு கொள்ளுவோம். நான் இன்றைக்கு ரோல் செய்கிறதுக்கு ரோல் பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ரோல் பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன். இதில் 40 ஷீட் வரும். இதை இந்த மாதிரி பரவலாக விரிச்சிட்டு கொஞ்சமாக அவங்களோட அடுத்த அளவை கறியையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பாதியாக வெட்டி அதையும் இப்படி மேலே வச்சுட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியாக மடிக்க போகிற இடத்துல கொஞ்சமாக அதில் முட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அது ஒட்டுப்பட்டு நிற்கும். அதுக்காக லைட்டாக முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மடித்து அங்கால இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கொள்ளுவோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து முட்டையில் ஒரு டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி இன்னொரு டிஷ் ஒன்றில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு எண்ணெயை கொதிக்க வச்சு எண்ணெயில் பொரிச்செடுத்த மட்டன் ரோல் ரெடி ஆயிரும். நான் நிறைய எண்ணெய் விட்டு நீந்த விட்டு பொரிக்க விருப்பப்படையில்லை. அதனால் சும்மா நார்மலாக முட்டை பொரிக்கிற பேனை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 தான் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் எண்ணெய் படுற மாதிரி பிரட்டி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணணுமெண்டு இல்லை, எல்லா சைடும் பொரிகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து பொரிச்செடுத்தா மட்டன் ரோல் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.